Hello friends, welcome to krishnastechinfo. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம விண்டோஸ் 11 வந்து ஓல்டு லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓல்டு டெஸ்க்டாப்பில் எப்படி இந்த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் இன்ஸ்டால் பண்ண போகிற டெஸ்க்டாப் வந்து 8 years old. ஸோ இந்த சிஸ்டமில் எப்படி நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போன வீடியோவில் பார்த்த மாதிரியே ஒய் நாட் விண்டோஸ் 11 ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம இது காம்பேட்டபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்க்கலாம், இங்கே பூட் மெத்தட் வந்து லெகசி தான் இருக்குது, யூஎஃப்ஐ இல்லை. சிபியூ காம்பேட்டபிலிட்டி பார்க்கலாம், நாட் சப்போர்ட்டட் தான் போட்டிருக்காங்க. டிஸ்க் பார்ட்டிஷன் டைப் வந்து பார்க்கலாம், ஜிபிடி வந்து டிடெக்ட் ஆகலை. அதே மாதிரி செக்யூர் பூட்டும் எனேபிள் பண்ணலை. டிபிஎம் வெர்ஷனும் இல்லைன்னு மிஸ்ஸிங் வருது. ஸோ இந்த மிஷினில் நம்ம எப்படி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து விண்டோஸ் 11ஓட ஐஎஸ்ஓ இமேஜை பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு நான் பூட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ அந்த ஃபைல்ஸை காட்டுறேன். ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் பென்ட்ரைவில் வந்து விண்டோஸ் 11 ஃபைல்ஸை காப்பி பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து நான் மொத்தம் 4 பார்ட்டிஷன் வச்சுருக்கேன். சி பார்ட்டிஷனில் வந்து 73 GB இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விண்டோஸ் 11 இந்த மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பார்ட்டிஷன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பார்ட்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம விண்டோஸ் 11 இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ரீபூட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இப்போ பூட் மெனு செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போது பென்ட்ரைவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், விண்டோஸ் 11ஓட லோகோ வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து போன மெத்தடில் ஃபாலோ பண்ண எந்த ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. அதாவது ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் லாங்குவேஜ்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட் கீ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் விண்டோஸ் 11 ப்ரோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். திஸ் பிசி கான்ட்ராக்ட் விண்டோஸ் 11 வந்துருச்சு. நம்ம இப்போ கடைசியாக பார்த்த காம்பேட்டபிலிட்டி செக் படி இதை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்படி இப்போ பைபாஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ Shift+F10 ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இங்கேருந்து தான் நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டிஸ்க் பார்ட்டிஷனை பார்க்கலாம். ஸோ டிஸ்பார்ட் கமாண்ட் ரன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டிஸ்க் வந்து ஜிபிடி ஃபார்மேட்டில் தான் கண்டிப்பாக இருக்கணும் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டிஸ்க் வந்து ஜிபிடி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட் டிஸ்க்னு கொடுத்து டிஸ்கை லிஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், என்னோட டிஸ்க் வந்து ஜிபிடி ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களோட சிஸ்டமில் உங்கள் டிஸ்க் ஜிபிடி ஃபார்மேட்டில் இருந்தால் அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கும். உங்கள் டிஸ்க் வந்து எம்பிஆர் ஃபார்மேட்டில் இருந்தால் அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்காது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்கை வந்து ஜிபிடி ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணணுன்னா கன்வெர்ட் ஜிபிடி கமாண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி ஜிபிடி ஃபார்மேட்டில் இருக்கிறதால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூட் பார்ட்டிஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான கமாண்ட் என்னென்னா கிரியேட் பார்ட்டிஷன் EFI size -512. ஸோ இப்போ என்ட்ரு கொடுங்க. ஸோ நம்ம கமாண்டில் வந்து கிரியேட் பார்ட்டிஷன் EFI size = 512 கொடுக்கணும். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபார்மேட் பண்ணணும். ஃபார்மேட் பண்ணுற கமாண்ட் வந்து ஃபார்மேட் FS-FAT32. ஸோ இப்போ என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ ஃபார்மேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு லெட்டர் இப்போது அசைன் பண்ணலாம். ஸோ இதோட லெட்டர் வந்து நான் இப்போது ஐ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சி பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி சைஸ் = 100 GB கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போது ஒரு ப்ரைமரி பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். இது 100 GB வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லெட்டர் வந்து நம்ம இப்போ அசைன் பண்ணலாம். அசைன் லெட்டர் இப்போ நான் ஜே கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ 2 பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பூட் பார்ட்டிஷன், நெக்ஸ்ட் வந்து சி பார்ட்டிஷன். ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் DISMனு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ க்ரியேட் பண்ண வால்யூமை வந்து ஃபார்மேட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபார்மேட் குயிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பார்ட்டிஷனும் ஃபார்மேட் பண்ணியாச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் இப்போ இந்த பென்ட்ரைவோட ஃபைல்ஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சிஸ்டமில் எந்த ட்ரைவில் அசைன் ஆயிருக்கோ அந்த ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய சிஸ்டமில் வந்து இப்போது டி ட்ரைவில் தான் அசைன் ஆகிருக்கு. ஸோ நான் டி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம dism கமாண்ட் ரன் பண்ணலாம். dism. ஸோ நம்ம இந்த dism கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இமேஜோட இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம். நம்மகிட்ட இருக்க ஓஎஸ் இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம். dism get image info /image file அதை பார்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம எந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ண போகிறோன்றதை இங்கே தான் முடிவு பண்ணோம். ஸோ நான் விண்டோஸ் 11 ப்ரோ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து 6. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ கமாண்ட் பார்க்கலாம். dism /apply image. நம்ம இப்போ get image infoக்கு பதிலாக apply image யூஸ் பண்ண போகிறோம். apply -image. ஸோ இமேஜ் ஃபைல் பார்த்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம இண்டெக்ஸ், இங்கே நீங்கள் இப்போ இண்டெக்ஸ் ஆட் பண்ணணும். /index 6 யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ :6. ஸோ லாஸ்ட்டில் வந்து apply directory :c /. ஸோ நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த பாத்தை வந்து அப்ளை டைரக்டரியில் கொடுக்குறோம். ஸோ நம்ம என்டர் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், அப்ளையிங் இமேஜ்னு வந்துருச்சு. ஸோ இது 100% கம்ப்ளீட் ஆனதுன்னே நம்ம இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த இமேஜ் அப்ளை ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ இமேஜ் வந்து காப்பி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் இருக்குது. அது நம்ம க்ரியேட் பண்ண பூட் பார்ட்டிஷனோட கான்ஃபிகரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். bcd boot d:/windows /s பூட் பார்ட்டிஷனோட லெட்டர் வந்து ஐ. ஸோ நான் ஐ கொடுக்குறேன். நீங்கள் எந்த லெட்டரில் நீங்கள் அசைன் பண்ணிங்களோ அந்த லெட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. /f ஆல். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சி பாத்தை யூஸ் பண்ணி நீங்கள் இதை காப்பி பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த பாத்தில் இப்போ இன்ஸ்டாலேஷன் அப்போ நீங்கள் எதை சி பார்ட்டிஷனை யூஸ் பண்ணிங்களோ அதில் இருக்க விண்டோஸ் டைரக்டரியை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபைல்ஸை காப்பி பண்ணலாம். ஸோ இப்போ பூட் ஃபைல்ஸை காப்பி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு விண்டோஸ் 11 ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம பார்க்கலாம், விண்டோஸ் 11 லோகோ வந்துடுச்சு. இப்போ விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகி சிஸ்டம் ரீபூட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போது கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கீபோர்ட் லேஅவுட் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு செகண்டரி கீபோர்ட் லேஅவுட் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ அப்டேட்ஸ்க்கு செக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பிசியோட நேம் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் 11 பேசிக் செட்டப் பார்க்கலாம். ஸோ இப்போ செட்டப் ஃபார் பர்சனல் யூஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சைன்இன் கேட்குது. நம்ம சைன்இன் கொடுக்காம சைன்இன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம ஆஃப்லைன் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நேம் கொடுங்க. ஸோ பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் கொடுங்க. ப்ரைவசி செட்டிங்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ மறுபடியும் அப்டேட்ஸ்க்கு செக் பண்ணுது. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம், இங்கே திஸ் மைட் டேக் ஃபியூ மினிட்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு விண்டோஸ் 11 டெஸ்க்டாப் நம்மளுக்கு போயிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம், இப்போது விண்டோஸ் 11 டெஸ்க்டாப் வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லா ஆப்ஸும் லிஸ்ட் ஆகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னா, இதில் வந்து நம்ம உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஜிபிடி ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் பண்ண முடியும். ஸோ மெத்தட் 1ல் வந்து நீங்கள் எம்பிஆர் ஃபார்மேட்டில் இருக்கும்போதே பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்களோட ஜிபிடி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ ஜிபிடி ஃபார்மேட் நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறதா இருந்தால் நீங்கள் ஃபுல் ஹார்ட் டிஸ்க்கை ஃபார்மேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட் வே வந்து நீங்கள் எம்பிஆர் ஃபார்மேட்டில் இருந்து ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் ஜிபிடி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிட்டோம்.
இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது queries இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.